Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா வரப்போற தீபாவளி ஸ்பெஷலா நல்ல மொறுன்னு தேங்காய் பால் முறுக்கு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு செஞ்சிருக்கிற முறுக்குக்குன்னு பாத்தீங்கன்னா நான் கடையில வாங்கின அரிசி மாவை பயன்படுத்தி எப்படி செய்யலாம்ங்கறத தான் சொல்லி இருக்கேன். ரொம்ப ஈஸியா செய்யறதுங்காட்டிலும் டேஸ்டும் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். இன்னைக்கு செஞ்சிருக்கிற முறுக்கோட அளவு கிட்டத்தட்ட 1.25 கிலோ அளவுக்கு முறுக்கு செஞ்சிருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு முறுக்கு கம்மியான அளவு எவ்வளவு சேர்த்து செய்யணும் அப்படிங்கறதையும் இந்த அரிசி மாவு கடையில வாங்குனது இல்லாம வீட்லயே அரிசி உளுந்தெல்லாம் அளந்து மில்லுல கொடுத்து அரைக்கிறதுக்கு ஏத்த அளவுகளும் இன்கிரிடியன்ஸ் லிஸ்ட் வீடியோல கொடுத்துருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய வகையான தீபாவளி பலகார வகைகள் போன வருஷம்லாம் போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த தேங்காய் பால் முறுக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த முறுக்கு மாவு செய்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடையில் வாங்கின அரிசி மாவை பயன்படுத்தி தான் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா கடைகளில் நிறைய விதமான அரிசி மாவு கிடைக்கும். அதை பற்றி சொல்லிடுறேன். ஒன்று பார்த்திங்கன்னா பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவு, கொழுக்கட்டை மாவு, இடியாப்ப மாவுன்னு விற்கும். இந்த மாவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது இல்லாமல் வெறும் அரிசி மாவுன்னு கிடைக்கும். இந்த மாவும் பயன்படுத்திக்கலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். முக்கியமாக முறுக்கு மாவை பொறுத்த வரைக்கும் நல்ல நைஸாக இருக்கிற மாவாக இருக்கும். இது இல்லாமல் புட்டு மாவுன்னு ஒரு அரிசி மாவு விற்கும். அந்த மாவை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. அதில் பார்த்திங்கன்னா குருணையாக மாவு இருக்கும். அந்த குருணையோட நம்ம மாவு பிசைஞ்சு முறுக்கு போட்டோம்னா முறுக்கு வெடிக்கும். அதனால் நீங்கள் இந்த ரெண்டு மாவில் எது வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எந்த மாவாக இருந்தாலுமே முறுக்கு மாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவை வாங்கி வெறுஞ்சட்டியில் நல்லா வறுத்துட்டு நம்ம முறுக்கு செஞ்சோம் அப்படின்னா முறுக்கு நல்லா உங்களுக்கு மொறுன்னு கிடைக்கும். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இடியாப்ப மாவை பயன்படுத்தி தான் முறுக்கு செய்ய போகிறேன். இப்போ அடுத்ததாக இந்த முறுக்குக்கு நமக்கு உளுந்து மாவு தேவைப்படும். அதை கடைகளில் வாங்கினோம் அப்படின்னா நிறைய வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வீட்டிலே மிக்சியில் பொடிச்சுக்கலாம். இன்றைக்கி செய்ய போகிற முறுக்குக்கு நமக்கு தேவைப்படுற உளுந்து அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் தலை தட்டின மாதிரி 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கிறேன். இதை நல்லா ஒரு சூடான பேனில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வறுத்துக்கலாம். இதை வறுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. இதை செவக்கணும்னு அவசியம் கிடையாது. இது பக்குவம் பார்த்தீங்கன்னா உளுந்தை எடுத்து பார்த்தா நமக்கு சுருக்குன்னு சூடு ஏறணும். அதாவது கையில் பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு சூடு ஏறினா உளுந்து மாவு போதும். ரொம்ப செவந்துருச்சுன்னா முறுக்கு உங்களுக்கு செவந்து போயிடும். அப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்துட்டேன். நிறம் மாறலை. பட் எடுத்து கையில் தொட்டோம் அப்படின்னா சுருக்குன்னு நமக்கு இருக்குது. இந்த பதம் வந்தால் போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த உளுந்தை எடுத்து நல்ல ஒரு அகலமான தட்டுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு பரவலாக வச்சு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் பொடிச்சோம்னா தான் அந்த நமுத்த தன்மை இல்லாமல் நமக்கு பொடிக்கவும் நல்லாயிருக்கும். முறுக்கும் நல்லா நமக்கு முறுன்னு வரும். இப்போ இது ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த முறுக்குக்கு நமக்கு பாசி பருப்பும் வறுக்கணும். அதே பேன்லேயே வறுத்துக்கலாம். இதுக்கு தேவைப்படுற அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்கிறேன். எல்லாமே நீங்கள் கப்பில் அளந்துக்கலாம். அப்படின்னா வீட்டில் இருக்கிற டம்ளரில் கூட நீங்கள் அளவுகள் எடுத்துக்கலாம். சரியாக இருக்கும். இப்போ இந்த பருப்பும் செவக்கக்கூடாது. சூடு ஏறுற அளவுக்கு வறுத்தா போதும். மிதமான தீயிலே வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா வறுத்துட்டேன். இதை நான் உளுந்தோட சேர்த்து ஆற வைக்க போகிறது கிடையாது. இதை தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றி இதை தனியாக ஆற வச்சு அரைச்சிக்க போகிறேன். இப்போ இதுவும் நல்லா ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம உளுந்து நல்லா ஆறிடுச்சு. அதனால் உளுந்தை பொடிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க. அப்போ பொடிக்கிறதுக்கு நமக்கு நல்லா இருக்கும். இப்போ இதெல்லாம் வறுத்த உளுந்தை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எந்த அளவுக்கு உங்களுக்கு நைஸாக பிடிக்குமோ அந்த அளவுக்கு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த மாவெல்லாம் சலிக்கணும். சலிச்சுட்டு தான் நம்ம முறுக்கு மாவு பிசைய போகிறோம். அதுக்கு சல்லடை தட்டு நல்ல நைஸாக இருக்கிற சல்லடை தட்டாக எடுத்துக்கோங்க. இந்த ரவை சலிக்கிற தட்டு அதுக்கு அடுத்தது பெரிய ஓட்டையாக இருக்கும். அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. இந்த மாதிரி பெரிய தாம்பலமாக எடுத்திங்கன்னா சலிக்கிறப்ப மாவு வெளியில் போகாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்த மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்ல நைஸாகவே பொடிச்சிட்டேன். இப்போ இதை நம்ம சலிச்சுக்கலாம். இந்த நம்ம பார்த்திங்கன்னா 1 கப்பு உளுந்து போட்டு வறுத்ததுக்கு தலை நிறக்க 1 கப்பு உங்களுக்கு உளுந்து மாவு கிடைக்கும். இந்த கப்பியை தூக்கி போட்டுருங்க. கொஞ்சமாக தான் நமக்கு கப்பி கிடைக்கும்.
இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரிசி மாவு சலிக்க போகிறோம். நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அரிசி மாவை சட்டியில் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுருக்கிறேன். இப்போ சலிக்க தான் போகிறேன். நான் வந்து ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, தலை நிறக்க உளுந்து மாவு வந்து நமக்கு கிடச்சிது. அதே அளவுக்கு தலை நிறக்க 4 கப்பு அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பு வேணால் எடுத்துக்கலாம், மெஷரிங் கப்பு தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே ஒரே அளவாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு முறுக்கு டேஸ்ட்டு உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதையும் வந்து சலித்து எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சமாக கப்பி குருணை கிடச்சிருக்குது. இது வந்து நம்ம அரிசி உப்புமாவோ இல்லை ரவா உப்புமா பண்ணுறப்ப இதை நம்ம சேர்த்துக்கலாம். இதை தூக்கி போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வறுத்த அந்த பாசி பருப்பும் நமக்கு நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதையும் நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த பொடிச்ச பாசி பருப்பு மாவையும் சலிச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கப்பி நிறையா கிடச்சிதுன்னா திரும்ப ஒரு தடவை போட்டு கூட நீங்கள் சலிச்சுக்கலாம். எனக்கு கொஞ்சமாக தான் கிடச்சிது, அதை நான் தூக்கி போட்டுடுறேன். இப்போ சலித்த எல்லா மாவும் ஒன்றா நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுறலாம். இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு முறுக்குக்கு. நம்ம வந்து இன்றைக்கி செய்ய போகிறது 1 கிலோ தான் பண்ண போகிறோம். நான் வந்து மொத்தத்தையுமே போட்டு பிசைய போகிறேன். நீங்கள் பிகினஸாக இருந்தாலோ இல்லை வந்து இன்னும் நிறைய குவான்டிட்டி செய்ய போகிறீங்க அப்படின்னாலோ மாவை வந்து 2ஆவோ இல்லை 3ஆவோ பிரித்து மாவை பிசைஞ்சு முறுக்கு போடுங்க. முன்னாடியே எல்லா மாவையும் பிசைஞ்சு லேட்டாக ஆகிடுச்சுன்னா முறுக்கு மாவு புளிச்சிரும். புளிச்சோச்சு அப்படின்னா உங்களுக்கு முறுக்கு செவந்துடும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த முறுக்குக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பால் புழியணும். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி செய்ய போகிற அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய தேங்காவாக 2 மூடி தேங்காவையுமே துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட அளவு உங்களுக்கு மெஷரிங் கப்பில் சொல்லணும் அப்படின்னா எடுத்த கப்புலேயே தலை நிறக்க 2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் கிடச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே ஒரே மிக்சி ஜாரில் போட்டு வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி பால் எடுத்தோம் அப்படின்னா பால் உங்களுக்கு நல்லா கிடைக்கும், நல்லா திக்காகவும் கிடைக்கும். முதல்ல வெதுவெதுப்பான தண்ணி 3/4 கப்பு சேர்த்துக்கிறேன். கொதிக்கிற தண்ணி சேர்த்துறாதீங்க, மிக்சி நீங்கள் அரைக்கிறப்ப எல்லாம் பீச்சி அடித்து வெளியில் வந்துடும். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை சலிக்கிறதுக்கு நைஸாக இருக்கிற சல்லடை அப்படி இல்லைன்னா நீங்கள் வடிகட்டி கூட எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் பாலுக்கு நம்ம அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை வந்து நல்லா நைஸாக பிழிஞ்சிட்டு இந்த சக்கையை திரும்ப அதே மிக்சி ஜார்லேயே போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட முதல் பால் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாலை எடுத்து வச்சுட்டு இப்போ 2ஆவது பாலும் புழிஞ்சிக்கலாம். ஏற்கனவே நம்ம எடுத்து வச்ச சக்கை இருக்குது பார்த்தீங்களா, இதில் திரும்ப வந்து ஒரு 3/4 கப்போ 1 கப்பு வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி இதையும் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2ஆவது பாலுக்கும் தேங்காயை நல்லா அரைச்சிட்டேன். திரும்ப இதே வடிகட்டியில் நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதில் வர சக்கையை இப்போ நம்ம பிழிஞ்சு தூக்கி தான் போட போகிறோம். நமக்கு 2ஆவது பாலும் ரெடி ஆயிடுச்சு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கப் அளவுக்கு 2ஆவது பாலும் 1 கப் அளவுக்கு முதல் பாலும் கிடச்சிருக்குது. இப்போ மாவு வந்து எப்படி பிசையலாங்கிறத பார்க்கலாம். இப்போ மாவு வந்து நான் எல்லா மாவையுமே சேர்த்து தான் பிசைய போகிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் பெரிய சட்டியில் தான் முறுக்கு போட்டு எடுக்க போகிறேன். அதனால் சீக்கிரமாகவே நமக்கு வேலையாயிடும். இப்போ முறுக்கு மாவு பிசைகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே பார்த்திங்கன்னா சின்ன கட்டியாக 2 பெருங்காய கட்டியை வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். கட்டி பெருங்காயம் போட்டு முறுக்கு செய்கிறப்ப நல்ல மணமாக இருக்கும். இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா இந்த முறுக்குக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். 1லேருந்து 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு இதிலேயே நல்லா கரைச்சி இப்போ இது 2ம் நல்லா ஊறி கரையட்டும், ஓரமாக வச்சுருங்க. நம்ம மற்ற சாமான்கள்லாம் முறுக்கு மாவில் சேர்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு நல்லா சுத்தப்படுத்தின எல்லாம் ஒரு 3/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இந்த முறுக்குக்கு அதிகமாக வந்து எள்ளு போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ இந்த எள்ளை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த முறுக்கு மாவில் பார்த்திங்கன்னா வெண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்லா காய வச்ச எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்திங்கன்னா முறுக்கு எண்ணெய் குடித்த மாதிரி ஆகிடும். இப்போ இதை வந்து காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதாவது உருகினா போதும், ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய் ஊற்றுறீங்க அப்படின்னா நல்லா கொதிக்க இருக்கணும் எண்ணெய். அதுவும் 2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துக்கலாம், அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த கரைச்சி வச்சிருக்கிற உப்பு பெருங்காய தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இதையும் நம்ம வடிகட்டிட்டு தான் சேர்த்துக்கணும். சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டி பெருங்காயம் கரையாமல் இருக்கும். அப்போ அந்த கட்டி இருந்துச்சுன்னா முறுக்கு குழலில் உங்களுக்கு மாட்டிக்கும். இப்போ போட்டிருக்கிற வெண்ணெய், உப்பு, பெருங்காயம், அதே மாதிரி எள்ளு எல்லாம் ஒன்று சேர கலந்து விடுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்துட்டேன். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா மாவு பிசைய ஆரம்பிக்கலாம். முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. எப்போ மாவு பிசைஞ்சாலுமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றிக்கணும். இப்போ முதல் பால் எல்லாத்தையுமே ஊற்றிட்டு பிசைஞ்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் பால் ஊற்றினதுக்கப்புறம் பிசைஞ்சதுக்கப்புறம் தண்ணி பத்தலை. இப்போ நம்ம ரெண்டாவதாக எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது பிசைஞ்சதுக்கப்புறமும் தண்ணி பத்தலை. இப்போ நமக்கு தேங்காய் பால் பத்தலை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றியே பிசைஞ்சிக்கலாம். தண்ணின்னு பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணி தான் ஊற்றிக்கணும். கொதிக்கிற தண்ணியோ இல்லை வெது வெதுப்பான தண்ணியோ ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. மாவு பக்குவம்னு பார்த்தீங்கன்னா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா பிச்சுக்கிட்டு விடுவோம் முறுக்கு மாவு உங்களுக்கு குழல்லேருந்து. அதை ரொம்ப பிசு பிசுன்னு ரொம்ப கொடன்னு எடுத்துட்டிங்கன்னா முறுக்கு மாவுலேருந்து தண்ணி மாதிரி பிழிய வராது. நான் இன்றைக்கி தேன்குழல் அச்சு உள்ள முறுக்கு குழல் தான் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட கிச்சன் ப்ரெஸ்ஸோ இல்லை வேறு மாதிரி முறுக்கு அச்சு இருந்துச்சுனாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த முறுக்கு குழலில் முதல்ல கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்குவோம். அப்போ பிழியறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ மாவை ஃபில் பண்ணிக்கோங்க. நம்ம முறுக்கு போட பார்த்தீங்கன்னா இப்போ பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு காய ஆரம்பிச்சிடும். அதனால் காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு வெள்ளை துணி போட்டு மூடி வச்சுருங்க. சப்போஸ் மாவு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிஞ்சு பிசைஞ்சிட்டு அப்புறமா நீங்கள் முறுக்கு போட்டால் கூட சரியாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சுக்கிறேன். இப்போ முறுக்கு பிழியறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டர் ஷீட்டோ இல்லை எண்ணெய் பாக்கெட்டு இல்லை பால் பாக்கெட்டு எது வேணால் எடுத்துக்கலாம். முறுக்கு பாருங்கள் மாவு பதம் கரெக்டாக இருக்கனால பிச்சுக்காமல் கரெக்டாக வருது. 2 சுற்று விட்டுட்டு கடைசி மாவு நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா அதை லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா பிரியாமல் இருக்கும் உங்களுக்கு. இப்போ எண்ணெயில் போடுறதுக்கு அதை அப்படியே கவுத்து விட்டு நம்ம மேலாக்கில் எண்ணெயில் போட்டோம்னா முறுக்கு நமக்கு நல்லா வெந்து வரும். சப்போஸ் நீங்கள் பேக்கெட்டில் செய்கிறதுக்கு பயமாக இருக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் தட்டில் செஞ்சுக்கலாம். பிகினஸாக இருக்கிறவங்க ஜாரணி கரண்டியில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரியும் கூட பிழிஞ்சிக்கலாம். இப்போ இந்த முறுக்கு பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு நீளமாக முறுக்கு மாதிரியே கொஞ்சமாக மாவை போட்டுக்கோங்க. உருட்டி போட்டிங்கன்னா சம்டைம்ஸ் வெடிக்கும். அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு டக்குன்னு எழும்பி வருது. இந்த காய்ச்சலுக்கு எண்ணெய் காஞ்சா போதும். இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற முறுக்கை ஒன்றா சேர்த்துக்கலாம். முறுக்கு போடுறப்ப உங்களுக்கு சட்டி எத்தனை கொள்ளுதோ அதுக்கேற்ற மாதிரி முறுக்கை சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் போட்டுற வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 முறுக்கு நான் இதில் சேர்த்துருக்கிறேன். முக்கியமாக அந்த முறுக்கு வேகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே சலசலப்பு அடங்க நமக்கு வேக வைக்கணும். ரொம்ப கம்மியான தீயில வேக வச்சிங்க அப்படின்னா எண்ணெய் குடித்த மாதிரி ஆகிடும் முறுக்கு. அதிக தீயில வச்சிங்கன்னா முறுக்கு டக்குன்னு சவந்து போயிடும். அதனால் மிதமான தீயில வேக வச்சு இந்த அளவுக்கு சலசலப்பு அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம முறுக்கு எடுத்துடலாம். இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட கடைசி முறுக்கு வரைக்கும் முறுக்கு நல்லா செவக்காமல் இதே மாதிரி நல்லா வெள்ளை வெளேர்னே கிடைக்கும். இப்போ நம்மளோட தேங்காய் பால் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா முறுக்கையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பண்ணினதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 1.25 கிலோ அளவுக்கு முறுக்கு நமக்கு கிடச்சிருக்குது. இதை நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா ஏர்டைட்டான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் சிக்கு வாசனை இல்லாமல் நல்ல முறுமுறுனே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த முறுக்கு. இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி அளவுகளோட தேங்காய் பால் முறுக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.